சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஹாய் ஹலோ வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம ஐசிஆர் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். கவர் பேஜ் அட்டகாசமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸில் வந்து அபவுட் என்டிஏ, ஐசிஆர், பிஜி எக்ஸாம், அப்புறம் டோட்டலாக இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிளான்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு அடுத்து டோட்டலாக இதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வேற கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி பற்றி ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அது பேஜ் நம்பர் 28 இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி. தென் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர், எக்ஸாமோட ப்ரொசீஜர், ரிசல்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க, ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன, அப்புறம் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. தென் முக்கியமான விஷயம் அனெக்சஸ், பெரிய லிஸ்ட் ஆஃப் அனெக்சஸே இருக்குங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் அனெக்சஸில் உள்ள டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய இடத்துல வந்து உங்களோட காலம்ஸ், தேவையான காலம்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. தென் அப்புறம் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்ரிவேஷன்ஸில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. என்டிஏங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும், அதுவும் கவர்மெண்ட்டே கொடுக்குறது இல்லை, எப்படி வந்து இவ்வளோ ஃபீஸஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா 25/7 இருந்து 20/8/2021 வரை, அதாவது போன மாதம் 25 ஜூலையில் ஆரம்பித்தது. அடுத்த ஆகஸ்ட் 20/8/2021 வரைக்கும் தேதி கொடுத்துருக்குறாங்க. அப் டு 5 PM வரைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டியூ டேட்டை ஒரு 15th ஆகஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கோமே. அப்போ 15th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியவங்க எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. தென் அப்புறம் டிரான்சாக்ஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரொம்ப செக்யூர்டான ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து டே டைம்ல டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அதாவது பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டைம்லயோ, பேங்க் ஒர்க்கிங் டைம் இல்லாத டயத்துலயோ இல்லை ஹாலிடேஸ்லயோ இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதீங்க. இதில் நாங்கள் ஏற்கனவே உள்ள பேட்சஸ்ல கொஞ்சம் கண்டுபிடிச்சது, அதாவது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கணும். மார்னிங் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இருக்க உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டு ஆர் ஜென்ரல், நம்ம இதில் பெரும்பாலும் ஓபிசி இருப்பீங்க நிறைய பேர், ஜென்ரல் ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. இதில் வந்து 1120 கொடுத்துருக்காங்க. தென் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ், இந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிற எல்லாரும் அதர் பேக்வேர்டு கிளாஸஸில் உள்ள அந்த ஃபீஸை கட்ட வேண்டியிருக்கும். தென் நம்மளுடைய மற்ற நண்பர்களுக்குள்ள ஃபீஸும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இது தவிர அவங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தனி, அது இதில் சேராது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பேங்க் டிரான்சாக்ஷன் சப்போஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வெயிட் ஃபார் 1 or 2 days. அது திரும்ப வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு திரும்ப டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டுன்னு சில பேருக்கு லேட்டாக வரும், சில பேருக்கு 2 வாட்டி, அதாவது 2 வாட்டி அது அர்ஜென்ட்டாக அவங்க அது ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மணி ரீஃபண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணி டிரான்சாக்ஷனை பாருங்க. ஓகே, தென் அதுக்கு பிறகு கார்டு, அதாவது அட்மிட் கார்டு எப்போ வரும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 17th September அப்படின்னு சொல்லிட்டு. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 120 minutes. யூ வில் பி ஆன்சரிங் 120 questions.
ஸோ அது நீங்கள் டைம் வந்து பயங்கரமாக பக்காவாக பிளான் பண்ணி ஆகணும். தென் மற்ற விஷயங்கள் நம்ம பிறகு பேசிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? ஸோ நம்ம அதனால அதை பற்றின டீட்டெயில்ஸ்குள்ள இருக்க போவோம். இப்போ அப்ளிகேஷனோட வெப்சைட் வந்து NTA இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட லிங்க் நாங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், இப்போ திரும்ப ஷேர் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மோடு மட்டுமே தான், வேற எந்த மோட்லையும் அக்செப்ட் ஆகாது. அதாவது இந்த சென்ஸ் நீங்க வந்து NTA இருக்கிற ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் பண்ண போறீங்க, வேற ஆப்ஷன் இல்லை. இதுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் தாங்க சப்மிட் பண்ணணும். அதனால வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா பண்ணுங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே வேலிடா இருக்கணும், உங்க கையில இருக்கணும். அப்பாவோட நம்பர், அம்மாவோட நம்பர், மெயில் ஐடியில வந்து வேற ஏதாவது பேர் கொடுக்கறது லைக் sunrise@google.com இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க உங்க மெயில் ஐடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது யாரோட மெயில் ஐடின்றதை ரெகக்னைஸ் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்காம கரெக்டா உங்க பேர்ல உள்ள மெயில் ஐடியை யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா மெசேஜ் வர்ற மொபைலா இருக்கணும், அந்த மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு வந்து அட்ரஸ், நீங்க ஃபார்ம்ல ஃபில் பண்ற அட்ரஸ் உங்களோட ப்ராப்பர் எக்ஸாக்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸா இருக்கணும். பாட்டியோட வீட்டு அட்ரஸ் போடுறேன், நான் இன்னைக்கு சித்தி வீட்டுல இருக்கேன், அதனால நான் வந்து அன்னைக்கு போகும்போது கார்டு வரும்போது அத்தை வீட்டுல இருப்பேன், அங்க உள்ள அட்ரஸ் போடுறேன். எந்த வேலையுமே வேணாம், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை மாத்திரமே நீங்க கொடுங்க. சரியா? ஸோ இதுக்கு தவிர இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அதுதாங்க நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து புல்லட்டின் எடுத்தாச்சு. ஸோ அதை ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் கிவன் பிலோ டு அப்ளை ஆன்லைன். Step 1. Apply for online registration using unique email ID and mobile number. இதுதான் சொன்னேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ப்ராப்பரானதாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா இது உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்க யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ற வரைக்கும் கண்டினியூஸா தேவையான ஒரு விஷயம். ஸோ இப்போ எந்த சொதப்பலும் பண்ணாம 4 நாளைக்கு இந்த மெயில் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு பிறகு இது யூஸ் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் இதையே கொடுக்குறேன், அப்படி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இது எது பெர்மனண்டா வச்சிருக்கிறீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்க. Number 2. Fill in the online application form and note down the system generated application number. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அங்க. அதாவது பிரிண்ட் ஆப்ஷன் நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூகுள்ல உள்ள மேல உள்ள டாஸ்க் பார் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க வந்து ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல இருந்து பிரிண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் Ctrl+P போட்டு அதுல இருந்து டோட்டலா அந்த வெப் பேஜ் ஃபுல்லாவே பிரிண்ட் பண்ணலாம். இதுவும் பண்ணல அப்படின்னா பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்து வேற எங்கேயாவது PPT ஃபைல்லையோ வேற எதுலயாவது பெயிண்ட் இந்த மாதிரி ஏதாவது டூல்லையோ சேவ் பண்ணி வைக்கலாம். ஈவன் பிரிண்ட் ஆப்ஷன், அதாவது பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்துட்டு நீங்க அதை எடுத்து வேர்ட் ஃபைல்ல கூட காப்பி பண்ணி வைக்கலாம். இதை எல்லாத்தையும் சேவ் பண்ணி உங்க மெயில்ல போட்டு வச்சுக்கோங்க, உங்க கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அப்லோட் ஸ்கேன் இமேஜஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போட்டோகிராஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேஜோட சைஸு, அப்புறம் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா அவங்க கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ல மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த எக்ஸாக்ட் டைமென்ஷன்ல இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திரும்ப உங்களுக்கு அப்ளிகேஷனை சரி பண்ண சொல்லி ஒரு கொயரி வரும். ஸோ அந்த மாதிரி வராம ஃபர்ஸ்ட் செட்லயே வந்து கிளியரா போகணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் தயவு செஞ்சு ப்ளூ கலர் இங்க்ல ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணி அதை போட்டோ எடுங்க, ஸ்கேன் பண்ணாதீங்க, போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து போட்டோவை கிராப் பண்ணுங்க. சரியா? தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ஸ்மெட்ஜ் ஆயிருக்க கூடாது. நல்ல இங்க் பேடு வச்சு அதுல இருந்து எடுத்து பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொன்னா ஒயிட் பேப்பர், உங்க வீட்டில் வந்து இப்போ இங்க் பேடு இருக்காது அப்படின்னு சொன்னா ஒயிட் பேப்பர்ல இங்கு எடுத்துட்டு அதுல வந்து கையில வச்சு தென் தம்ப் இம்ப்ரெஷன் எடுங்க. இது 2 ஆப்ஷன். அப்புறம் கேண்டிடேட்டோட போட்டோகிராஃப், வேற ஏதாவது கல்யாணத்துல எடுத்த போட்டோ, அங்கே எடுத்த போட்டோ, இங்கேயோ எடுத்த போட்டோ,
கிராப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து செல்ஃபி அதை கிராப் பண்ணி இது எதுவுமே செல்லாது, திருப்பி வரும் query. ஸோ இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அழகா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறீங்க. போட்டோ எடுக்கும்போது தலை நல்லா வாரி இருக்கணும். நம்ம டிஆர் சார் ஸ்டைல்லையோ இல்ல ரஜினிகாந்த் ஸ்டைல்லையோ நீங்க முன்னாடி எல்லாம் முடிய விட்டுட்டு காது கண் எல்லாம் பாதி மறைக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா திரும்ப query வரும். ஸோ அந்த மாதிரி உங்க ஸ்டைலான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கேர்ள்ஸ் ஃப்ரீ ஹேர் விடாம பின்னாடி ஹேர் கட் பண்ணி கட்டி வச்சுட்டு அப்புறமா வந்து போட்டோ எடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, போட்டோல உங்களோட 2 காதும் கிளியரா தெரியணும். அதாவது எப்படின்னா ரெண்டும் பேலன்ஸ்டா கரெக்டா இருக்கணும். அது நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட கண்ணு கிளியரா ஓப்பனா இருக்கணும். பாதி கண்ணு மூடின மாதிரி இல்ல பிளிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போட்டோ சரியா வராது, நீங்க திருப்பி போட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். தென் கையில வந்து நேம் போர்டு வச்சுக்கணும். நேம் போர்டு அப்படின்னும் போது சில பேர் கச்ச 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 கச்சன்னு எழுதி அனுப்புறீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க, 2ஆ குறுக்க மடிங்க. மடிச்சுட்டு அதுல வந்து உங்க பேரை போல்டுல அழகா பிளாக் கலர் பென்லயோ இல்ல டார்க் ப்ளூ, பிளாக் பிடிக்காது அப்படிங்கிறவங்க டார்க் ப்ளூல உள்ள போல்டு மார்க்கர்ஸ்லயோ அழகா எழுதுங்க. போல்டா கிளியரா தெரியற மாதிரி டபுள் லைன்ல போட்டு அழகா எழுதுங்க. நம்ம ரெஜிஸ்டர் நோட்டு, ரெக்கார்ட் நோட்ல எல்லாம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அழகா எழுதி ஒரே லைன்ல தான் இருக்கணும் பேரு. அந்த மாதிரி எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணலாம். எடிட் பண்ணும் போதும் கரெக்டா பாஸ்போர்ட் சைஸ்க்கு தான் இருக்கணும் இமேஜ். அதாவது எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஃபுல் லென்த் போட்டோ எடுத்து அதை பாதியை கட் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பின்னாடி சோஃபா அது இதெல்லாம் தெரியற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நிறைய கரெக்டா வந்து ஆஸ் இட் ஷுட் லுக் லைக் அ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அவ்வளவே தான். நல்ல மொபைல்ல வெளிச்சம், அதாவது முகத்துல வந்து பேலன்ஸ்டா 2 பக்கமும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு சைட்ல மொத்தம் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வெளிச்சம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து டார்க்கா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எடுக்காம நல்ல பிரைட் லைட்ல அழகா எடுத்து போட்டோ ரெடி பண்ணுங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து ஃபீஸ் பேமெண்ட் தாங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது, முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் பெஸ்ட். நெட் பேங்கிங் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனும் நல்லா இருக்கு. சில சமயம் SBIயோட கார்டே வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். SBI கார்டு வந்து சரியா போகல, நெட் பேங்கிங் சரியா போகல, பேமெண்ட் கரெக்டா வரல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால பெரும்பாலும் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல பேங்கோட இதே யூஸ் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸோட கார்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க பேமெண்ட்டை, அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்ணுங்க. ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. என்ன இடத்துல ஸ்ட்ரக் ஆனாலும் அந்த இடத்துலயே நீங்க எங்களுக்கு கால் பண்ணி எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு பிறகு என்டிஏவோட வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண பிறகும் நீங்க வந்து அதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டி இருக்கும். அப்புறம் அவங்க அனுப்புற இமெயில்ஸையும் எஸ்எம்எஸ்ஸையும் ரெகுலரா செக் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு எஸ்எம்எஸ் ப்ராப்பரா வராது, பட் இமெயிலேயே வந்திருக்கலாம். அந்த சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து என்டிஏவோட வெப்சைட்ல மட்டுமே, அவங்களோட அக்கௌண்ட்ல மட்டுமே கூட ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக், அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண டியூ டேட்டுக்கு பிறகு ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க வந்து ரெகுலரா வந்து ஓபன் பண்ணி ஒருக்கா செக் பண்றத வந்து ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டிஏடிஏ எதுவுமே கிடையாது. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரை சேஞ்ச் பண்ற வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எக்ஸாம் நடக்கிற டேட்ல எந்த இடத்துல இருப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதாவது அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து கொடுங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பத்தி நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இல்லாட்டாலும் திரும்ப சொல்றோம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதோட டியூரேஷன் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துல 120 கேள்வி, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி வரும். அந்த கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு ½ மினிட் போயிடும். மீதி உள்ள 1/4 ஆஃப் அ மினிட்ல தான் நீங்க வந்து ஆன்சரை மார்க் பண்ண வேண்டியிருக்கும். திரும்ப அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்றதுக்கு மீதி உள்ள டைம் தேவைப்படும். தென் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதை பத்தி உங்களுக்கு நல்லபடியா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு.
எக்ஸாமினேஷன் பிஜிக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும், வேற லாங்குவேஜஸ்ல கிடையாது. அப்புறம் இதோட டீட்டெயிலான சிலபஸை வந்து நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கேண்டிடேட்ஸுக்கு, அதாவது பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸுக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்படும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரைப்ஸ் அரேஞ்ச் பண்ற ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் இங்க அனெக்சர்ல கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க, அனெக்சர்ல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், no certificates are required to be uploaded along with online application at the time of online submission. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, சில பேர் இப்ப சொல்லிருக்கீங்க நாங்க இப்பதான் ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் வரலன்னு. அப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போதைக்கு அது வந்திருக்காதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. மொத்த இடத்துலயும் எங்கெல்லாம் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு மார்க் ஷீட்டோ மற்ற சர்டிபிகேட்ஸோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ இருக்கிற சர்டிபிகேட் வரைக்கும் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஆல் யூனிவர்சிட்டிஸ் நோ தட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் வரைக்கும் ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டோ இல்லை சர்டிபிகேட்ஸோ வந்து சேர்ந்திருக்காதுன்றது எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் தெரியும். அதனால நீங்க தயவு செஞ்சு இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணலாம். ஆனா இப்ப என்டிஏல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்லவே இல்லை ஆன்லைன் சப்மிஷன்ல. இந்த எக்ஸாமினேஷனுக்கு 10+6, அதாவது 10+2+4 அப்படின்றது தான். அதர்வைஸ் இந்த வெட்டினரி 5.5 years இந்த மாதிரி உள்ள ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் 5 years அந்த மாதிரி, அதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸ் மட்டுமே தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பேட்ச் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் பேட்ச், அதாவது உங்க யூனிவர்சிட்டியில இருந்து உங்க காலேஜ்ல இருந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இந்த ப்ரெசென்ட் இயர் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்ரெடிடேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஒரு பேட்ச் மட்டும், அதாவது இந்த வருஷம் அவுட் கோயிங் பேட்ச் இந்த வருஷம் அப்பியர் ஆகும்போது மட்டும் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்க கன்சர்ன் யூனிவர்சிட்டியில உங்க காலேஜ்ல உள்ள எஜுகேஷன் செக்ஷன்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஐசிஆருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்கிறாங்களான்றதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஐசிஆர் ஆல் இண்டியா பிஜில கேண்டிடேட்ஸ் வித் 3 year பேச்சுலர் டிகிரி அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, the candidates having bachelor's degree with a 3 years duration will not be considered for admission to ICAR PG 2021 in agricultural universities under ICAR Agricultural University System, except in few courses at 2 ICAR DUs vice IRA and NDRA. இந்த 2 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் தவிர வேறு எங்கேயுமே வந்து 3 year டிகிரிஸ்ல உள்ளவங்க ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ப ஐஆர்ஐலையும் என்டிஆர்ஐலையும் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஷியோரா இருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணலாம், மற்ற டிகிரி உள்ளவங்களும் அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்க ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். இப்ப உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் டேட் அங்கே கரெக்டா மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டைம்ல நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. The candidate has fulfilled all the requirements for the award of bachelor degree. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. His or her final OGPA percentage of marks at the end of final semester or year எது இருக்கோ, whichever is possible, ஞாபகம் வச்சுக்கோங்க, எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. வித் லைக்லி டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் பிடிசி, உங்களுக்கு டிகிரி எப்போ கிடைக்கும், அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க எப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, டென்டேட்டிவா உங்களோட ரிசல்ட் எப்போ வரும், இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நீங்க ஃபில் பண்ணுங்க. மோஸ்ட்லி டிஎன்ஏல இருந்த எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. யூனிவர்சிட்டி பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். கடைசி நேரத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ யாரெல்லாம்
இப்போ முடிச்சிருக்கீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலும் யாரும் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் நம்ம கிட்ட வர்றது கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீட்டெயில்டாக இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செக்ஷன் நம்ம லைன் பை லைன் வாசிக்க போகிறோங்க. ஃபுல்லாகவே கிளியராக பார்த்தலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஆஃப் பிஜி. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அனெக்சர் 1ல் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. செலக்ட் எனி 4 cities ஆஃப் their சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் கொடுத்துருக்கிறதோ இல்லை அவங்க அலாட் பண்ணதோ அதுக்கு பிறகு மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி 3 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு தேவை. அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சரோட ஃபோட்டோ, உங்களோட தம்பி இம்ப்ரெஷனோட ஃபோட்டோ. ஸோ இந்த 3 ஸ்கேன்டு காப்பீஸும் நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு ஆன்லைன் சப்மிஷனுக்கு தயாராகுங்க. கன்ஃபர்மேஷன் பேஜ் வித் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட மாடல் இருக்குங்க. அதை நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளியராக ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃபில் பண்ண தொடங்குங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், அதாவது ஆதார் கார்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட காப்பியை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கார்டு இல்லை பாஸ்போர்ட் நம்பர், ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடி. இப்போ எது தேவை நம்மளுக்கு? ஆதார் இருந்ததுனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி முதலே சொல்லிட்டோம். அப்புறம் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் 3 ஃபோட்டோ, அதாவது 1 உங்களோட ஃபோட்டோ, இன்னொன்று சிக்னேச்சரோட ஃபோட்டோ, அதுக்கு பிறகு தம்பு இம்ப்ரெஷனோட ஃபோட்டோ, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்ல இருந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டோன்னா நம்ம அடுத்து பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷனோட ரெப்ளிகா அனெக்சர் 8ல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதிலே கொடுத்துருக்கோம். இந்த புல்லட்டின்ல அனெக்சர் 8ல் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ரெப்ளிகாவை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல அதை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் வச்சு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேன்டு காப்பீஸை அப்லோட் பண்றீங்க. அப்புறம் ஃபீஸ் பே பண்றீங்க. மொத்தமே இவ்வளவுதான். ஈஸியான வேலை, இதுல ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. த்ரூ டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு. இதை நான் சொன்ன மாதிரி பேங்க்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பண்றீங்க. அப்புறம் எந்த பேங்க்ல இருந்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கன்சர்ன்ட் அக்கௌண்ட் இருக்கிற பிரான்ச்சோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டா வந்துடுச்சா இல்லையான்னு நம்ம கேட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு இமீடியட்டா அங்க ஸ்கிரீன்ல ஃபைனலா கன்ஃபர்மேஷன் பேஜ் வரல அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்க விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வராதீங்க. சரியா? இதுல பேடிஎம் மூலமா கூட டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு வரல அப்படின்னு சொன்னா இன்கேஸ் அது நார்மல் தான். சில சமயம் இந்த மாதிரி நடக்கும். இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. லாஸ்ட் பேட்ச்லயும் நடந்திருக்கு. ஸோ அதனால அது பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. அது வெயிட் பண்ணி சரி பண்ணிடலாம். சரியா? இந்த fees paid is through credit or debit card and status is not okay, it means the transaction is cancelled. அதாவது எப்படின்னு சொன்னா 2 சர்வர் உடால வேலை பார்க்கும். ஸோ அந்த 2 சர்வர்ல ஏதாவது ஒன்று சிங்க் ஆகலைன்னா கூட அங்கே டிரான்சாக்ஷன் கரெக்டா நடந்திருக்காது. ஸோ அதனால இதுல பேனிக் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு மேட்ரு. அதுக்கு பிறகு கேன்சல்டு டிரான்சாக்ஷன்ஸோட அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் ஆயிடும்.
சில சமயம் நீங்க அது கேன்சல் ஆகாம டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆனதை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராம இருந்திருக்கும். அந்த மாதிரி வராம இருக்கும் போது நீங்க திருப்பி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் ஐசிஆருக்கு அந்த பணம் போயிடுச்சு இல்ல என்டிஏக்கு அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மணி ரீஃபண்ட் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் லேட்டர் ரீஃபண்ட் ஆகும். சரியா? And the generation of confirmation page confirms the final submission of your application form. If the confirmation page has not been generated, this means that application form has not been submitted successfully. So அந்த confirmation page கண்டிப்பா உங்களுக்கு தேவை. எல்லாரும் confirmation page screenshot எடுத்து என்கிட்ட ஒருக்க வெரிஃபை பண்ணிக்கங்க. Okay? The fee difference on account of change of category by the candidate during correction of particulars in online application form shall have be paid mandatorily by the candidate. எங்கயாவது நீங்க வந்து அந்த உங்களோட கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சில சமயம் நிறைய பேர் பண்றாங்க. ஓபிசி தான், ஆனா அந்த ஓபிசி சர்டிபிகேட் என்கிட்ட இப்போ அட் ப்ரெசென்ட் இல்ல, அதனால நான் ஜென்ரல்ல ஃபில் பண்றேன். இந்த வேலை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஓபிசி ஷியோர் அப்படின்னு சொன்னா ஓபிசி நீங்க கண்டிப்பா நீங்க அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கிடுங்க தயவு செஞ்சு. ஸோ அதை வந்து மாத்தி நீங்க ஜென்ரல்னு போட்டு ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அட்மிஷனோட வாய்ப்பு உங்களோட சாய்ஸ் எல்லாம் பின்னாடி போயிடும். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு நடந்திருக்கு. ஓபிசி சர்டிபிகேட் அப்ளிகேஷன் போடும்போது எங்க கையில இல்லக்கா, அதனால நாங்க வந்து ஜென்ரல்ல ஃபில் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ஓபிசில அப்ளை பண்ணுங்க. கொடுத்திருக்க அனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியரா தயவு செஞ்சு ஒரு படிங்க. Weeding out rules அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு பாருங்க. The record of PG examination at NTA will be available up to 90 days from the date of examination. எக்ஸாம் முடிஞ்சு 90 நாள் வரைக்கும் தான் இந்த டீட்டெயில்ஸ் என்டிஏவோட வெப் பேஜ்லயோ அதோட சர்வர்லயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அதுக்கு பிறகு அவங்க ரெக்கார்டை கன்வெர்ட் பண்ணி வேற இடத்துல மாத்துறத அது ஆஸ் பர் ரூல் அவங்க மாத்திடுவாங்க. ஸோ இதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் கன்ஃபர்மேஷன் பேஜ், இதுக்கு பிறகு வந்து உங்களோட அப்ளிகேஷனோட வியூ, நீங்க அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அனெக்சஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, சேலம் இந்த 4 நகரங்கள்ல கொடுத்துருக்குறாங்க. சேலம் இப்பதான் நான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. பட் அதர்வைஸ் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இது ரொம்ப காமன். அப்புறம் ஸ்டேட் கோடு, தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் கோடு 31. மேஜர் சப்ஜெக்ட் கோட் நீங்க கண்டிப்பா இதை பார்த்து தான் ஃபில் பண்ணணும். கிராஜுவேஷனோட ஸ்ட்ரீம் கோடு அக்ரிகல்ச்சருக்கு 01, அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் அது 02, Dairy Technology 04, Community Science 08, Horticulture 09, Biotechnology 13, Food Science 14. Subject streams கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். Graduation College Faculty எப்படி எப்படின்னா Agriculture 01, Horticulture 02, Engineering 07, Dairy Science 06, Veterinary 09. இப்போ கிராஜுவேஷன் பேட்டர்ன் 10+2+4 அதுதான் நம்மளுக்கு பெரும்பாலும் இங்கே காமன். அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்
அவங்களுக்கு 10+2+5 ஆர் 5.5 இயர்ஸ், அது வந்து கோட் நம்பர் 5. யூனிவர்சிட்டி பத்தின டீடைல்ஸும் இருக்கும். தென் மோட் ஆஃப் பேமெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸுங்க. அனெக்சர் 7 கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசிச்சே ஆகணும். தயவு செஞ்சு இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். Annexure 8க்கு வந்துட்டோம். ரெப்ளிகா ஆஃப் பிஜி அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போ எங்கெங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது பாஸ்வேர்டில் வந்து 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். அண்ட் இதில் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், தென் அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேயே முக்கியமாக ஏதாவது அப்பா அம்மாவுடைய லாக்கர் எதுலையாவது நீங்கள் அந்த நம்பரை எழுதி கூட நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கோங்க. தென் சில பேர் மறந்துடுற மாதிரி ஆட்கள் உங்களுடைய மொபைல்லே கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை உங்கள் இமெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஐடியா வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு, அப்பா பேரு, உங்களோட பேரு எஸ்எஸ்எல்சியில் என்ன கொடுத்துருக்கோ அதை ஆசிச்சு அப்படியே கொடுங்க. அம்மாவோட பேரு, டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. தென் ஐடென்டிட்டி டைப்பு இங்கே வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஆதார் கார்டு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் கேட்டிருக்கிறாங்க. ஜெண்டர், இமெயில், தென் இமெயிலில் திருப்பி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும், மொபைல் நம்பர், தென் அல்டர்னேட் மொபைல் நம்பர். அல்டர்னேட் மொபைல் நம்பர் நீங்கள் இன்னொரு அப்பாவோடையோ அம்மாவோடையோ எதோ கொடுத்துக்கலாம், இல்லை உங்ககிட்டயே 2 நம்பர் இருந்ததுன்னா அது கொடுக்கலாம், லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறோம். தென் அட்ரஸ்ஸு ரொம்ப கிரிட்டிக்கல். உங்களுக்கு எந்த அட்ரஸ் பர்மனெண்ட்டோ அந்த அட்ரஸை கொடுங்க. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வேறு வேறையாக இருந்தால் ரெண்டும் வேறு வேறு கொடுக்கலாம். தென் பாஸ்வேர்ட் ஜென்ரேஷன் சொன்னோம் ஆல்ரெடி. தென் அதுக்கு பிறகு இங்கே கொடுத்துருக்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணி, அதாவது இந்த காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு பிறகு செக்யூரிட்டி பின்னு போடுங்க. சில சமயம் செக்யூரிட்டி பின் வந்து பழையதாக இருக்கும், அதாவது அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கலாம். ஸோ அதனால் இதை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் தயவு செஞ்சு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, இங்கே கொடுத்துருக்கிற ஐகான் மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். தென் எல்லா பர்டிகுலர்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக்லிஸ்ட் வேறு இருக்குது. அதுக்கு பிறகு சப்மிட் இருக்குது. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எங்கேயாவது எடிட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடிட் டீட்டெயில்ஸ் பட்டனை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே வரும். இப்போ கேட்டகரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. இப்போ சப்ஜெக்ட், சிட்டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்,
இதோட மார்க்கு, கிராஜுவேஷன் டீட்டெயில், அப்பாவோட டீட்டெயில், தென் அதுக்கு பிறகு இதோட கன்ஃபர்மேஷன், சப்மிட். இதையும் டீட்டெயில்ஸை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இமேஜ் டு பி அப்லோடட். இங்கே 3 இமேஜையும் அப்லோட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி கையில் உங்களோட பேர் கார்டு மாதிரி பிடிச்சி பேப்பரில் A4 சைஸ் பேப்பரை 2ஆக மடிச்சு, அதாவது எப்படின்னா ஒரு ஸ்கேல் லென்த்து உள்ள விட்த்து உங்கள் கையில் இருக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பேப்பரோட விட்த்தை ஃபோல்டு பண்ணியிருக்கணும் 2ஆ. அது மாதிரி பண்ணிக்கோங்க. தென் உங்களோட சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட காது கிளியராக இருக்கணும், கண்ணின் கருவிழி கிளியராக தெரியணும், ஃபேஸில் யூனிஃபார்மாக லைட் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸு இவ்வளவு தான் இருக்கணும் இமேஜ். ஓகே, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் வியூன்றது இந்த அளவுக்கு உள்ள படம் தான். அதாவது இந்த அளவுக்கு உள்ள படம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் உள்ள ஒரு இமேஜ். அதை நல்லா ஞாபகம் வச்சு அப்லோட் பண்ணுங்க. தென் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு முடிச்சுட்டு நீங்க இங்க உங்களுடைய ப்ரௌசர்ல போய் அங்க இருந்து பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது என்ன எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலுக்காக எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். தென் அதுக்கு பிறகு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட்டுக்கு போங்க. சரியா? இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடுச்சு. எந்த கேட்வே சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணி ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். இப்போதைக்கு இவ்வளவு போதும் மக்களே. மீதி உள்ள டீட்டெயில்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்றோம். இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கிட்ட தயங்காம கேளுங்க. எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எங்களோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதனால நீங்க ஃபோன் நம்பர் எடுத்து தயவு செஞ்சு கால் பண்ணி இமீடியட்டா டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and if you are having questions please contact me directly. Thank you so much. மங்களம் சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டே